கொள்ள வேண்டும் என்பதை நாம வலியுறுத்தணும். நாமளே சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு. ஏப்பா ஒரு பிள்ளை சரி போதும், ரெண்டாவது என்னாச்சுன்னா 2 பெத்தாச்சுலாம் என்னமோ போதுன்றோம். கண்டிப்பா அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி நம்மளோட பாரம்பரியம் எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்னா கண்டிப்பா நம்மளோட வளர்ப்பு முறை வந்து அதிகபட்சமா இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை நல்லா கவனிக்கணும், பாரம்பரியத்தை போற்றணும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளோட கோயில் கொடை அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து மிந்தி வந்து எங்கே போனாலும் சிவராத்திரி டைம் வந்து பாவடைச்சட்டை இல்லை பாவடைச்சட்டை பட்டு பாவடைச்சட்டை தாவணியோட பிள்ளைங்க நடமாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்போல்லாம் சிவன் கோயிலுக்கு ராத்திரி 12 மணி பூஜை 1 மணிக்கெல்லாம் போயாச்சுன்னா நம்ம பெற்றோர்கள் இல்லாமல் பிள்ளைங்க இந்த மாதிரி உடைகள் அணிய மாட்டாங்க. ஒன்று ஜீன்ஸ் போட்டு வராங்க, இல்லை ட்ரௌசர் போட்டுட்டு கூட்டிகிட்டு வராங்க. இது வந்து சாதாரணமாக நடக்குது சென்னை மாதிரி ஊர்கள் எல்லாம். ஸோ அதையெல்லாம் நம்ம பெற்றோர்கள் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி நம்மளை வழி நடத்தினாங்களோ அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நம்மளோட பாரம்பரியத்தை போற்றணும். பாரம்பரியம் போற்றும் போது கண்டிப்பாக நமது சமுதாய பெருமைகள் அனைத்தும் அடுத்த கட்டத்துக்கு போகும். எங்கள் ஊரில் கோயில் கூட எங்களோட குலதெய்வம் கோயில் கூட வந்து ராத்திரி எல்லாம் சப்பரம் எடுத்து என்னோட ஊர் ஆறுமுகநேரி காலையில் தான் இறக்குவாங்க. நான் 2 பசங்களையும் என்னெல்லாமோ சொல்லி என்ன எதனாலும் சொல்லி 2 பேரையும் சப்பரத்துக்கு பின்னாடி தீப்பந்தம் பிடிச்சிக்கிட்டோ ஏதோ போயிட்டு காலையில் அவங்க வந்து இறங்கி பூக்குழியில் தண்ணி எடுத்து ஊற்றுனாதான் எங்கள் வீட்டில் வந்து கோயில் கூட நிறைவான மாதிரி ஒரு சந்தோஷம். அதை நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு ஊட்டி வளர்த்துருக்குறேன். ஸோ பிள்ளைங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆவணி 1ஆம் தேதி அம்மா லீவ் போட்டுறோம் வந்துடுறோம் அப்படின்னுங்கிற மாதிரி நாங்கள் அந்த கோயில் திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு அடுத்த கட்டம் நான் இதை எதுக்கு பெருமையாக சொல்கிறேன்னாச்சுன்னா என் பிள்ளைங்க கண்டிப்பாக இதை செய்வாங்க. இது செய்யலைன்னா நம்மளுக்கு குறை வருமோ அப்படின்னுங்கிற ஒரு பயத்திலையாவது செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு இறைபக்தியை ஊட்டி வச்சிருக்கிறோம். நம்ம பாரம்பரியத்தை போற்றுங்கள். அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நம்ம எல்லாருமே அந்த நோக்கில் உள்ளவங்க தான் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் வந்து அதை நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நம்ம அவங்களுக்கு அதை புரிகிற மாதிரி அதை சொல்லிக்கொண்டு சேர்ப்பது தான் நம்மளோட தலையாய கடமை. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புக்கு சமுதாய சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டு அழைத்து இந்த மாதிரி பெருமைப்படுத்தியதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓலைச்சுவடியின் பெருமைகளையும் கூறி குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்து 4 குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உயரிய கருத்தினை கூறிய கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு